பிரைஸ் லார்ட். இன்றைய தியானத்திற்கு லூக்கா 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லாதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று சொல்லப்படாமல் இருப்பீர்கள். மற்றவர்களை தண்டனைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் இருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். வசனங்களை குறித்து தியானிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார். யாரையுமே வெளித்தோற்றமாக பார்த்து குற்றம் தீர்க்காமல், அவங்கள நியாயம் தீர்க்காமல் இருக்க வேண்டும். ஒருத்தர் ஒரு சூழ்நிலையை கடந்து செல்கிறார்கள். தேவன் ஒருவரை நியாயம் தீர்க்கிறவர். தேவன் தான் நீதியுள்ள நியாயாதிபதி. அவங்கவுங்க குற்றங்களுக்கு ஏற்றாற்போல் தேவன் நியாயம் தீர்ப்பார். நாம் செய்கிறது அது நம்மளுடைய கடமை இல்லை, அது நம்மளுடைய காரியம் இல்லை. இது தேவ ராஜ்யத்தின் நீதியும் கிடையாது. ஆகையால் நம்ம முடிந்த அளவுக்கு மற்றவர்கள் மீது இரக்கம், மனதுருக்கம், அன்பு செலுத்தி ஜெபம் செய்து ஒருவர் ஜெபத்தில் தாங்கி வழி நடத்த வேண்டும். இப்போ ஒருத்தரை நீங்கள் தண்டனைக்கு உள்ளாக்கி கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வெளித்தோற்றமாக கூட காண்பிக்க வேண்டாம். சில நேரத்தில் உங்கள் இருதயத்தில் நீங்கள் அவங்கள தண்டனைக்குள்ளாக தீர்த்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் அவங்கள தண்டிக்கல, மாறாக உங்களை தண்டித்து கொண்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்களே ஒரு கூண்டுக்குள்ளாக உங்களை போட்டுக்கொள்ளுறீங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விடுதலை பண்ணுங்கள், நீங்கள் விடுதலை அடைவீர்கள். நீங்கள் ஒருத்தர் சிந்தையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கலைன்னா, அவங்களோட இருக்கிற மனக்கசப்பு, அவங்க உங்களுக்கு தவறு செய்திருந்தாலும், துரோகம் செய்திருந்தாலும், அவங்கள நீங்கள் சிந்தை அளவில் அவங்கள நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால், அவர்களை அன்பு செலுத்தாமல் இருந்தால், சிறையிருப்புக்குள்ளே போகிறது நீங்கள் மாத்திரமே, அந்த நபர் இல்லை. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் மன்னிங்க, நீங்கள் உங்களை விடுதலை பண்ணுங்கள், நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். ஆக இன்றைய தினத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து கொண்டு இருந்தால் தேவனிடத்தில் நம்ம ஜெபிப்போம். தேவன் அனைவருக்கும் விடுதலை கொடுப்பார். அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் ஆவியானவர் உண்டு, உங்கள் விடுதலை உண்டு. எங்கள் குமாரன் உண்டு, மெய்யாகவே எங்கள் விடுதலை உண்டுப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்திற்காக நன்றியப்பா. இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, இந்த மன்னிக்க முடியாத ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா காரியங்களில் இந்த ஆண்டவரே சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்காக பாதபடியில் வருகிறோம். இருதயத்தளவில், சிந்தனை அளவில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விடுதலை தர முடியாத ஜனங்களுக்காக பாதபடியில் வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் யாவரும் ஆண்டவரை மன்னிக்கிற கிருபையை தாங்க. நியாயம் தீர்க்காமல் தண்டனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா மற்றவர்களுக்கு கொடாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவனிடத்தில், நீதியுள்ள நியாயாதிபதி இடத்துல அனைத்தையும் சமர்ப்பித்து உண்மையுள்ள ஜீவியத்தை வாழ, கர்த்தருக்கு பிரியமான ஜீவியத்தை வாழ கிருபை செய்வீராக. கரம் பிடித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயங்கள் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.